நீ கோவமா பேசியிருந்தா அவங்க கோவமா பேசியிருப்பாங்க. பட் இவங்க அந்த நகைச்சுவை அப்படிங்கிறத ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்திருக்கும் போது அந்த கும்பல் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் உட்காந்துருக்கு. அவங்களால ஓவர் நைட்ல எல்முருகன் வரைக்கும் போய் பிஜேபியில இருக்க டாப் ஆள் வரைக்கும் போய் மிரட்டி அந்த வீடியோ டவுன் பண்ண முடிஞ்சு வச்சுது. நீங்க இப்ப ஆண்ட பெருமைன்னு பேசிட்டு உங்களால என்னத்தை சாதிக்க முடியும்? உங்க கார்ல ஏறி டிங்கு டிங்குன்னு ஆட முடியுது. உன்னுடைய சமூகத்திற்கு மறுக்கப்பட்ட இடஒதுக்கீடு உரிமையோ இல்ல வேலை வாய்ப்பு உரிமையோ பெற்று தந்தார்களா? அதை செய்யறதுக்கு அவங்களுக்கே துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. அதுல சொல்லியிருப்பாங்க, உங்க பரம்பரை என்ன தெரியுமா, உங்க அப்பா எப்படி இருந்தா தெரியுமா, உங்க பாட்டை எப்படி இருந்தாரு தெரியுமா? கோபி சுதாகரனுடைய அந்த வீடியோ வந்த பிறகு கோபி சுதாகரனுடைய சாதி என்னன்னு போய் சமூக வலைதளங்கள்ல தேடுறாங்க, கமெண்ட் பண்றாங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, உனக்கு துப்பு இருந்தா அறிவு இருந்தா நீ பண்ணது நியாயம்னு ஒரு வீடியோ போட்டுப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணு, நீ பெத்த, அதுக்காக அந்த குழந்தை உனக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணுமா? ஹரிநாடர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, காதலிக்காம இருந்திருந்தா அந்த நேரம் அந்த உயிர் போயிருக்காது. அப்புறம் அசிங்கமா தான் சொல்லணும். இந்த பொது சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுல இந்த நாட்டுக்கு தண்டம் பாரம். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பரிதாபங்கள் சேனல்ல ஒரு வீடியோ பதிவு செய்திருக்காங்க. அது இந்த ஒரு 2 நாட்களாகவே மிகப்பெரிய வைரலாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு இருக்கு. குறிப்பாக ஆணவ கொலைகளுக்கு எதிராக சாதி பெருமை பேசக்கூடிய சாதியவாதிகளுக்கு எதிராகவும் அந்த அந்த முழு வீடியோவும் தயாரிக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல பல விஷயங்களை சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. அது வந்து கார்ல போறதா இருக்கட்டும், இல்ல குரு பூஜை அன்னைக்கு அவங்க பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், ஆணவ கொலை செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கேள்விக்கு உட்படுத்தி அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோவை? அது வந்து ஒரு கண்ணாடி. அந்த நிகழ்ச்சி பரிதாபங்கள்ல சுதாகர் கோபி டீம் எடுத்திருக்கிறது கண்ணாடி. ஜாதி பெருமை பேசுபவர்கள், ஜாதி ஆணவ கொலையை ஆதரிப்பவர்கள், பெண்கள் ஜாதிக்கு அடிமையானவர்கள், இந்த குலப்பெருமையை பாதுகாப்பதற்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் அப்படியே பிரதிபலிக்குது. அப்போ அதை பார்க்கும் பொழுது ஜாதி பெருமை பேசுபவர்கள், ஜாதி திமிரோட நடந்துப்பவர்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை அப்படிங்கும் பொழுது அநாகரிகமாக மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அளவில் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இவங்க எல்லாரையும் அதில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து கண்ணாடி, யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அது கண்ணாடி. அப்போ அந்த நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமாக ஒரு சமூக குற்றத்தை, சமூகத்துல இருக்கக்கூடிய குற்றவாளிகளை அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அது வந்து ஒரு எப்படின்னா நகைச்சுவையாக இந்த சமூக பொறுப்பு எப்படி இருக்கணும், ஒரு பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை பரிதாபங்கள் டீம் எப்போதுமே அவங்களும் கோபமா பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி பண்ணியிருந்தா, இப்படியெல்லாம் பண்ணலாமாடா, பொம்பளைங்களாம் உனக்கு அடிமையாடா, ஜாதி பெருமை உனக்கு கேடாடா அப்படின்னு கோபமா பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த எதிர்த்தரப்பை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களும் அதே கோபத்தோட பேசுவாங்க. ஆனா இப்ப இது ஒரு நகைச்சுவை மூலியமாக சட்டையாரா மக்களை அரசியல் படுத்துறது, பண்படுத்துறது, அதுக்கு நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு இதை எடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ அந்த கும்பல் என்ன பண்ணும், ரியாக்டே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணும், இப்போ அவங்க நகைச்சுவையா சொல்லியிருக்காங்க, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட்? நீ கோபமா பேசியிருந்தா அவங்க கோபமா பேசியிருப்பாங்க. பட் இவங்க அந்த நகைச்சுவை அப்படிங்கிறத ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்திருக்கும் போது அந்த கும்பல் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இது ரொம்ப எளிமையா சாமானியர்களுக்கும் புரியும் வகையில இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜாதி அப்படிங்கிற கொடுமை இருக்கு இல்லையா, அதை வந்து போற போக்குல எளிய மக்களுக்கும், ரொம்ப பிஸியாக வாழ்வாதாரத்துக்காக ஓடிட்டு இருக்க மக்களுக்கும் புரியும் வகையில எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த ஜாதி திமிரோட நடந்துக்கக்கூடியவங்க, பெண்களை அடிமையா பார்க்கக்கூடியவங்க, காலம் காலமாக அவங்களுக்கு வந்து அவர்களுடைய ஜாதி தலைவர்கள் அந்த சிந்தனையை ஊட்டி இருக்கலாம், அவங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய சூழலை ஏற்படாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கும்பல் பரிதாபங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து, நம்ம இவ்வளவு நாள் இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல இருந்துட்டோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே, இது தப்புன்னே நம்மளுக்கு தெரியாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு பார்த்து திருந்துவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதாவது இயக்கங்கள் இல்ல அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்கள் செய்யாத சில விஷயங்களை ஒரு பல லட்சம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செய்யாத விஷயங்கள்னு நீங்க சொல்லக்கூடாது. இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்குள்ள ஒரு பொது புத்தியில ஒண்ணு இருக்கு, அரசியல் அப்படின்னாலே சாக்கடை. ஒரு இயக்கவாதிகள், ஒரு பெரியாரிஸ்டுகள், இந்த மாதிரி ஒரு திராவிட இயக்கங்கள் அப்படின்னாலே ஏதோ ஒரு குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழாதவர்கள், அவங்களாம் ஒரு அப்நார்மல்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷமான ஒரு சிந்தனையை புது புதியில் காலம் காலமாக
சமூக அநீதியை பாதுகாப்பவர்கள் விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்க சாதாரணமா ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு, ஒரு சாமானிய மக்கள் கிட்ட போயிட்டு இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன பேசினாருன்னு தெரியுமா, பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாருன்னு தெரியுமா, இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் மூலம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா சாமானிய மக்கள் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. சாமானிய மக்கள் என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம்னு போயிடப்படுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் இதெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்த சமூக அநீதியை களையணும், ஜாதி வெறியை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா சாமானிய மக்கள் அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க. ஐயோ அப்படின்றவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட சாமானிய மக்களுக்கு தெரியாது. ஆனா நகைச்சுவை அப்படிங்கிறது சாமானிய மக்களை எளிமையா கொண்டு போய் சேர்த்துற முடியும். அப்ப சுதாகர் கோபி என்ன? சுதாகர் கோபி எந்த கருத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறாங்க? இந்த இயக்க கருத்தை தானே எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில, சில பேர் தமிழை அதாவது இலக்கண தமிழ்ல பேசுறது, இலக்கியமாக பேசுறது, சில பேர் சாமானிய மொழியில் பேசுறது, அப்படி பல விதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த நகைச்சுவையை எடுத்துட்டு போறாங்க. உங்க கொஸ்டின்ல அவங்க எல்லாம் பண்ணாததுன்னு நீங்க சொன்னதுனால நான் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேனே தவிர, இயக்கங்கள், கட்சிகள், தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் சுதாகர் கோபி சிம்பிளிஃபை பண்ணி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. சுதாகர் கோபி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை விமர்சனம் பண்ணி அந்த வீடியோக்களை தூக்கி, குறிப்பா திருப்பதி லட்டு விவகாரத்துல அவங்க பண்ணது, அந்த சட்டையர் அது அவங்க நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆகி சேனலை முடக்கிற அளவுக்குலாம் போனாங்க இல்லையா? ஆமா. இப்போ இந்த வீடியோ வந்தோடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்த வீடியோ தூக்குறதுக்குள்ள எல்லாரும் பாத்துருவாங்க. வீடியோ தூக்குறதுக்குள்ள, ஏன்னா திருப்பதி லட்டு விஷயங்கிறது இல்லைங்க. திருப்பதி லட்டுவை ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாங்க சாப்பிட மாட்டோம், ஏன்னா இதுல வேறு வேறு சமூகங்கள் கைப்பட்டு வருதுன்னு ஒரு இன்டர்வியூ, ஒரு பைட்டு கொடுக்குறாங்க. அதை இதே மாதிரி எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு புரியும் வகையில எடுத்தாங்க. அப்போ இந்த பார்ப்பன லாபி அப்படிங்கறது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, சுதாகர் கோபியை ஓவர் நைட்ல மிரட்டி அந்த வீடியோவை பிரைவேட் பண்ண வச்சு வருத்தம் தெரிவிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பார்ப்பன லாபிக்கு டெல்லி வரை, இப்ப நம்ம அதை தான் திரும்ப சொல்றோம், இங்க அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது இன்னுமே மேல்தட்டில் இருக்கக்கூடிய எம்னையா ஆரிய பார்ப்பனர்கள் கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட வரல. அப்போ அதனாலதான் ஏற்கனவே இப்படி ஒரு த்ரெட் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி ஒண்ணு போட்டிருக்காங்க, நம்ம பாராட்டுறோம். அட் த சேம் டைம் இந்த ஜாதி பெருமை பேசிக்கிட்டு, மாறு வரைக்கும் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு, அன்றாயர் தெரிகிற அளவுக்கு அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சமூகத்தினுடைய ஒரு அநீதியான சிந்தனையை, அயோக்கியத்தனத்தை இதே பரிதாபங்கள் வீடியோ எடுத்த போது அவர்களால் எப்படி டெல்லி லாபியை பயன்படுத்தி அவர்களை மிரட்ட முடிஞ்சது. அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க? அப்போ உங்களுடைய ஜாதி பெருமை அப்படிங்கிறது பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக, சக மனிதனை இழிவா பேசுறதுக்காக இருக்கக்கூடாது. உன்னுடைய உரிமைகள் இங்க மறுக்கப்படுது, அதை கேட்கறதுக்கே உனக்கு துப்பு இல்லாம இந்த மாதிரி ஜாதி வேதியோட சுத்திக்கிட்டு இருக்காத. அவங்களால அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை, அநீதியை, அதிகாரத்தை பயன்படுத்தி மூடி மறைக்க முடிஞ்சது. அந்த அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்தவர்களை மிரட்ட முடிஞ்சிச்சு. நீங்க இப்ப ஆண்ட பெருமைன்னு பேசிக்கிட்டு உங்களால என்னத்தை சாதிக்க முடிஞ்சது? உங்க கார்ல ஏறி டிங்கு டிங்குன்னு ஆட முடியுது. நாகரிகமற்றவர்கள்னு பேரை தான் வாங்க முடிஞ்சிச்சு. அப்போ இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இதுதான் பரிதாபங்கள்டையும் காலம் காலமாக அவங்களோட வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த வீடியோ வந்தோன்னு நாங்க கேட்டது அது ஒண்ணுதான். ஏன்னா அவங்களால டவுன் பண்ண வைக்க முடிஞ்சிச்சு. நீ டவுன் பண்ண வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அவங்களால ஓவர் நைட்ல எல்முருகன் வரைக்கும் போய், பிஜேபியில இருக்க டாப் ஆள் வரைக்கும் போய் மிரட்டி அந்த வீடியோ டவுன் பண்ண முடிஞ்சு வச்சிருந்தது. ஆனா நீ என்ன சொல்ற, நான் ஆண்ட பரம்பரை, உலகத்தையே கட்டி ஆண்ட பரம்பரை, எங்களோடதுல ரத்தத்திலேயே அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு முட்டாள்தனமாக அன்றாயர் தெரியுற மாதிரி பப்ளிக் பிளேஸ சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்ப தெரியுதா நீங்க யார், உங்களுக்கு இங்க என்ன அதிகாரம் இந்த நாட்டுல இருக்குங்கிறது புரியுதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த மிளகா பொடி தூவி வெட்டினதை கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எது வீரம்ன்றத கேள்வி உட்படுத்தி இருந்தாங்க. ஆமா, இப்போ வீரம் அப்படிங்கும் பொழுது சண்டை போடுவதல்ல வீரம். இப்போ ஒருத்தனை போய் அசிங்கமா திட்டிடலாம், இல்ல ஒருத்தனை கல் எடுத்து அடிச்சிடலாம், கட்டை எடுத்து அடிச்சிடலாம், இந்த மாதிரி அருவாள் எடுத்து கூட வெட்டிடலாம். சட்டம் இருக்க போது தண்டனை கொடுக்க போகுது, அதெல்லாம் விட்டு இதை உன்னால் செய்ய முடியும். சுர்ஜித்தாள் இப்போ சகோதரி காதலித்தான் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பையனை போய் ஏமாத்தி, பொய் சொல்லி ஏமாத்தி நம்ப வச்சு கொலை செய்ய முடிஞ்ச அந்த சுர்ஜித்தாள் அவனுடைய சமூகத்திற்கு இந்த இந்திய நாட்டில், இந்திய ஒன்றியத்தில் மறுக்கப்பட்ட உரிமையை பேசி வாங்கி தர முடியுமா? அப்ப எது வீரம்? அடிப்பதல்ல வீரம், கோபத்தை காட்டுவதல்ல வீரம். சக மனிதனுக்காக குரல் கொடுக்க முடியுமா? உன்னுடைய உரிமைக்காகவே உனக்கு குரல் கொடுக்க முடியுமா? வீரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, சிந்தனை. அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்?
நேர்மையானதாக அழகானதாக இருக்கணும். இப்ப சுர்ஜித்தோட சிந்தனை எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு, கொலகார சிந்தனையோட இருக்கு. அப்ப இது வீரம் இல்லை. ஸோ வீரம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். உண்மையை பேசக்கூடியதுதான் வீரம். அப்ப சுர்ஜித்துக்கு அது இல்லையா? அவனுடைய சமூகத்திற்கு இங்க மறுக்கப்பட்ட உரிமையெல்லாம் அவரால் பேசி வாங்கிட முடியுமா? அது முடியாது. அப்போ இது போன்ற சமூக ரீதியாக சிந்தித்து உண்மையை பேசக்கூடிய, உரிமையை கேட்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறனும் இல்லாதவர்கள் என்ன பண்றது? இந்த மாதிரி அருவாள் எடுத்து யாரையாவது வெட்டிட்டு தன்னுடைய கையாலாகாத தனத்தை மறைச்சுக்கிறது. இப்ப ஜாதி சங்க தலைவர்கள்லாம் அதானே பண்றாங்க. உன்னுடைய சமூகத்திற்கு இந்த ஒன்றியத்தில் மறுக்கப்பட்ட உரிமையை கேட்டு வாங்கி தரத்துக்கும் உன்னால முடியல. ஓபிசி ஆல் இந்தியா கோட்டா மெடிக்கல் கோட்டால வந்து கொடுக்கவே முடியாத ரிசர்வேஷன் அப்படின்னு பிஜேபி சொன்னபோது திமுக தான் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அது மீட்டு கொடுத்துச்சு. அதன் மூலியமா இப்ப 20,000 மாணவர்களுக்கு வந்து அந்த ஹையர் எஜுகேஷன் மெடிக்கல்ல வந்து சீட் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஜாதி சங்க தலைவர்கள் தன்னுடைய மக்களை ஜாதி பெருமை பேச வச்சுக்கிட்டு அவங்கள கொலகாரர்களாக மாற்றிக்கிட்டு சக மனிதர்களுக்குள்ள வந்து விரோதத்தை கற்பிச்சுக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு நிக்கிற நிலையை தான் உருவாக்கியிருக்காங்களே தவிர அந்த ஜாதி சங்க தலைவர்கள் உன்னுடைய சமூகத்திற்கு மறுக்கப்பட்ட இடஒதுக்கீடு உரிமையோ இல்ல வேலை வாய்ப்பு உரிமையோ பெற்று தந்தார்களா? அதை செய்யறதுக்கு அவங்களுக்கே துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. அப்போ அவங்க வந்து வர்றா நம்ம எல்லாம் என்ன ஜாதி அதுல சொல்லியிருப்பாங்க, உன் பரம்பரை என்ன தெரியுமா, உங்க அப்பா எப்படி இருந்தா தெரியுமா, உங்க பாட்டை எப்படி இருந்தாரு தெரியுமா அப்படின்னாலும் அதுல கிண்டலா சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருந்தீங்க. அதை மறைப்பதற்காக இப்ப யுவராஜ் எல்லாம் வந்து ஏன் இப்படி பண்றாரு? இந்த ஜாதி எண்ணிக்கையை வச்சு நான் என்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், எனக்கு பின்னாடி இவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்கன்னு நான் போய் காமிச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்கணும், அதை வச்சு மக்கள் கிட்ட வந்து ஏமாத்தி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமூக மக்களை முட்டாளாக்கி இருந்தாங்க. அதுல ஒரு முட்டாளாக சுஜித் இருந்திருக்கு. கோபி சுதாருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் இருக்கு இல்லையா, அந்த வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து போய் பே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தன்னிச்சையா. அது ஒரு அந்த அளவுக்கு மக்கள் ஆதங்கத்துல ஒரு ஏக்கத்துல இருந்திருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல சார், அதாவது இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது கேட்பாங்க. நான் அதான் சொல்லுவேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க மட்டுமே இந்த தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்கன்னா அந்த 100 பேர் மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. அதை தாண்டி பல லட்சம் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இங்கு அமைதியை தான் விரும்புறாங்க, வன்முறையை விரும்பல, ஒத்துமையை தான் விரும்புறாங்க, ஏற்றத்தாழ்வை வந்து அவங்க விரும்பல. அப்போ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா வடமாநிலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் தான், நான் வந்து முழுக்க இங்க வந்து எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல, பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ திரும்பவும் சொல்றேன், சுதாகர் கோபி இதை எளிமையாக நகைச்சுவையாக கொண்டு போய் கொடுத்ததுனால சாமானிய மக்களுக்கும் புரியும். அதனாலதான் அதுல அவ்வளவு வரவேற்பு. நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அப்ப இங்க எல்லாருமே ஒற்றுமையை தான் விரும்புறாங்க. சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், ஒரு நம்ம வாழக்கூடிய சமூகத்துல அந்த சூழல்ல பொண்ணுங்களை வெளில அனுப்ப முடியாது, குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியாது, வயசானவங்களை அனுப்ப முடியாது, வீட்டுல நிம்மதியா ஒரு 10 காசை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இங்க வந்து ஒரு 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 வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படிங்கிற சூழலையா மனுஷர்கள் வாழணும்னு ஆசைப்படுவாங்க? இன்னொரு பக்கம் மற்ற சேனல்கள் செய்ய துணியாத ஒரு வேலையை வந்து இவங்க எடுத்து அதை சட்டையர் பண்ணியிருக்காங்கன்ற அதுக்கான ஒரு அமௌண்டா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு யூடியூப் ரன் பண்றீங்க, நீங்க எதுக்கு பாலிடிக்ஸ் எடுத்து பேசணும்? நீங்க ஜாலியா ஒரு சினிமாவை பத்தி பேசுறது, இல்ல காசிப் பத்தி பேசுறது, இல்ல ஏதாவது குக்கரியை பத்தி பேசுறது, மக்களுக்கு ரோட்ல இறங்கி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியை சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் என்ன அனுபவம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கூட நீங்க கேட்கலாம். ஏன் அதை கேட்காம நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க? அப்போ இங்க சோஷியல் மீடியாங்கிறது பெரும்பான்மையாக என்டர்டைன்மெண்டா இருக்கு. அந்த என்டர்டைன்மெண்ட்லயும் நான் போய் மக்களுக்கு தேவையானதை சொல்றேன். இப்ப நிறைய சேனல்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம், ரொம்ப அபத்தமா இருக்கும், ஆனா அதுல நிறைய வியூஸ் போயிருக்கும். அப்போ மக்கள் அந்த டேஸ்ட்ல இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மக்களை இவங்க தான் அந்த மாதிரி வீடியோ போட்டு கெடுக்கிறது. இப்ப படமே எடுக்கும் பொழுது கூட நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்க பாக்குறோம். எங்க பொது சமூகத்துல நடக்கிறத தான் நாங்க வந்து காட்டுறோம். பொது சமூகத்துல எல்லாருமே ரோட்ல என்ன அமனமாவா போயின்னு இருக்காங்க, இல்ல எல்லாருமே திருடிட்டு போயிட்டு இருக்காங்க, ரோட்ல போறவங்க எல்லாருமே பொம்பளைங்க கையை பிடிச்சி இழுத்து போயிட்டு இருக்கு இல்ல, பெரும்பான்மையாக அது இல்ல இல்லையா? அப்போ நடக்கக்கூடிய 1-2 விஷயங்களையும் நீங்க எடுத்து படமா காட்டுறீங்க, ஆனா அதையும் ரொம்ப குரூரமா ரொம்ப வல்கரா காட்டாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானத்திற்காக ஒரு சமூக சிந்தனை இல்லாம, சமூக பொறுப்புணர்வு இல்லாம பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க, இல்ல யாரையாவது பார்த்திருக்கோம், உடனே தெரியுமா அந்த நடிகை இவரோட போனால் அவரோட போனால், நடிகனை பத்தி எழுத மாட்டாங்க. அப்போ மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கக்கூடிய சோசியல் மீடியா நிறைய இருக்கும் பொழுது
நான் இது ஒரு பொழுதுபோக்காகவே பண்றேன், உங்களை சிரிக்க வைக்கிறேன், அட் த சேம் டைம் நாங்க கொஞ்சம் சமூக பொறுப்புணர்வோடையும் இதை பண்ணுவோம் அப்படின்னு சுதாகர் கோபி பண்ணியிருக்கிறதா பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதாவது அதுலயே அந்த வீடியோலயே வருது, அதாவது ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சுர்ஜித்தை, என்ன சமூகம்டா இதுன்ற மாதிரி அவங்க சுர்ஜித் வார்த்தையை பயன்படுத்தல, இருந்தாலுமே வந்து அதை சட்டையர் பண்ணியிருக்காங்க, அதை கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தவறு செய்பவர்களையும் நான் கேட்கிறேன், ஆனா அவங்களும் திருந்துவது போல நான் கேட்கிறேன். கேட்டுடலாம், ஏன்டா அறிவியலியாடா, சோற திங்கிறியா இல்ல வேற எதையா திங்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். ஆனா உன்னையும் திருத்துகின்ற, உன்னையும் சிந்திக்க வைக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கு, அதை நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறதுனாலதான் மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அந்த அந்த எடுத்த விதம் இருக்கு இல்லையா, அவங்க யாரையும் புண்படுத்தாமலாம் எடுக்கல. அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம பேசவே முடியாது, யாருடைய மனசும் புண்படாமலாம் இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஓரளவு ஒண்ணு சிந்திக்க வைக்கிற மாதிரி பண்றேன் அப்படிங்கறதான் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இதான் பெரும்பான்மையான இப்போ சார் சாமானிய மக்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் சார். அவனுடைய குடும்பம், அவனுடைய வருமானம், குழந்தை, குட்டி, படிப்பு, மருத்துவம், இந்த மாதிரி பல விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. அந்த என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும் போது அதுல என்ன ஒரு சிந்திக்கிற மாதிரியும் வைக்கிறேன், சிரிக்கிற மாதிரியும் வைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான். கோபி சுதாகரனுடைய அந்த வீடியோ வந்த பிறகு கோபி சுதாகரனுடைய சாதி என்னன்னு போய் சமூக வலைதளங்கள்ல தேடுறாங்க, அது கமெண்ட் பண்றாங்க, இவங்க இந்த சாதி தான் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? இந்த மாதிரி மக்கள் இருக்க தான் செய்வாங்க. இப்போ 1000 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதுல ஒரு 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த 1000த்துல 990 பேரு கோபி சுதாகர் எந்த ஜாதின்னு தெரியலையே, அந்த 10 பேர் தானே தேடுறாங்க. அப்போ இந்த சமூகத்தில் இப்படிதான் இருப்பாங்க, நாம அதை கடந்து போயிடணும். அது தேவையே கிடையாது. பிறப்பால் இங்க ஒரு சாதி இருக்கு, அதை மறுக்க முடியும். ஆனால் அதையும் மீறி அவங்க சொல்றாங்கல்ல, சுயசாதியா இருந்தா கூட அவங்க அதை வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லையா. அப்போ இந்த சிந்தனை இருக்கதான் சார் இருக்கும். இப்போ ஒரு ரேப் நடக்குது, உடனே அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, அவையே அந்த டைம்ல அங்க வந்தா, அவையே அங்க போய் சிரிச்சா, அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு சார் இந்த ஒரு சமூக ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க தான் போய் இந்த மாதிரி என்ன ஜாதி, நீ எப்படி இதை பேசலாம், நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணாலும், குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் அவங்க என்ன ஜாதின்னு பார்த்துட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அங்க நிக்க வைக்கணும், இங்க நிக்க வைக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இங்க இருக்கு. அந்த புத்தி இருக்கதா சார் இருக்கும். நான் அதை தான் திரும்ப சொல்றேன், ஜாதியினுடைய பெருமையை யார் பேசுவாங்க அப்படின்னா, தனி மனித ஒழுக்கமும் இல்லாம, சமூக பொறுப்பும் இல்லாம, தனக்குன்னு ஒரு நல்ல சிந்தனை இல்லாத, தனக்குன்னு ஒரு ஆற்றலும் துணிவும் இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ சுதாகரனையும் கோபியையும் அவங்க சொன்ன கருத்துக்கு கவுண்டர் கொடுக்க முடியாதவங்க அவங்க எந்த ஜாதி அப்படின்னு பாக்குறது. ஜாதி ரீதியா ஏதாவது பேச முடியுமா? அதுக்குள்ள வச்சு ஏதாவது அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, உனக்கு துப்பு இருந்தா அறிவு இருந்தா நீ பண்ணது நியாயம்னு ஒரு வீடியோ போட்டு பாக்க. நாங்க பெண்களை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ணு, நீ பெத்த, அதுக்காக அந்த குழந்தை உனக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணுமா? நீ பெத்த, உன்னோட கடமை சோறு போடணும், படிக்க வைக்கணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும், அதை நான் செஞ்சுட்டேன். ஹரிநாடாரில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, காதலிக்காம இருந்திருந்தா அந்த நேரம் அந்த உயிர் போயிருக்காது. அப்புறம் அசிங்கமா தான் சொல்லணும். அப்புறம் ஹரிநாடாரோட பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து பேச வேண்டிய வருவோம். அப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பெண்கள் என்றென்னைக்கும் இவங்களுக்கு அடிமையா இருக்கணும், ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும். அதை நீ டைரக்டா எனக்கு ஆண்களுக்கு அடிமையாரு அப்படின்னு சொன்னா செருப்பால் அடிப்பா பொண்ணு. அதனால நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய பழக்க வழக்கம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்ம மதம் என்ன, இதையெல்லாம் விட்டு மீறக்கூடாது. ஓப்பனா சொல்லிட்டு போய் ஆம்பளைங்களுக்கு பொம்பளை அடிமையா இருக்கணும், அதானே சொல்ல வர நீனு? இப்ப அதே ஆண்ட ஜாதி, இப்போ இது வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், அதே ஆண்ட ஜாதி பெருமை பேசுறாங்கல்ல, அந்த பொண்ணும் அதே ஆண்ட ஜாதி தானே, அவளுக்கும் அந்த பெருமை இருக்கும்ல, அவளுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அவ வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? நீயும் ஆண்ட ஜாதி, அப்ப அந்த பொண்ணு ஆண்ட ஜாதி, அவ வாழ்க்கையே டிசைட் பண்ணக்கூடாதுன்னு ஆண்ட ஜாதியில இருக்கக்கூடிய ஆம்பளையே நினைக்கிறான். அப்ப முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனை. சீமான் மேல ஒரு பாலியல் கேஸ் இருக்கு, அதுக்கே போய் முட்டு கொடுக்குறோம் அவன். இதுல வந்து ஏன் காதலிச்சு நீ காதலிக்காதன்னுவ, அப்புறம் நாளைக்கு மாட்டுக்கறி தீங்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கிகள் வந்து அடிச்சு கொலை பண்ணா நீ மாட்டுக்கறி சாப்பிடாம இருந்திருக்கலாம். பொண்ணுங்க வெளில போறே பச்சுனா நீ வெளில வராம இருந்திருக்கலாம். குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க, நீங்க குழந்தைய வெளில விட விடாம இருந்திருக்கலாம். இப்ப ஏதோ போற இடத்துல, படிக்க போற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அப்ப நீங்க படிக்கவே அனுப்பாம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல ஹரிநாடர் முதல்ல யாரு? அவனால இந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல அவன் பிறந்த சமூகத்துக்கு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மக்களுடைய உரிமைக்கு அவன் ஏதாவது போராடி கேஸ் போட்டு ஒன்றிய அரசினுடைய எதேச்சதிகாரியத்தெல்லாம் மீறி அவன் சமூகத்துக்கு அவன் ஏதாவது உரிமையும் விடுதலையும் சமத்துவமும் ஏதாவது பெற்று கொடுத்துருக்கான்? என்ன பண்றான் ஹரிநாடர்? யாரு முதல்ல? அவரால் ஏதாவது தம்மா துண்டு பிரயோஜனம் இருக்கா அந்த சமூகத்திற்கு? கட்ட பஞ்சாயத்து உள்ள போயிட்டு வந்தவர் தானே அவரு, ஏதோ கேஸ்ல, ஏதோ ஃப்ராடு கேஸ்ல. என்ன நீ என்ன யாரு? இந்த சமூகத்துல உன்னால ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜயலட்சுமி கதர்னாங்க, ஹரிநாடார் ஏதோ வீட்டுல போய் வாடகை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் காலி பண்ணுங்கன்னு ஏதோ பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இவங்கெல்லாம் சார் யாருன்னா,
ஆணாதிக்கத்தை காப்பாற்றுகின்ற அயோக்கிய கும்பல். அதுக்கு ஜாதியை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கும்பல். அதனால அவர் பேசுறதெல்லாம் எடுக்காதீங்க. அந்த சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பொது சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுங்களாம் இந்த நாட்டுக்கு தண்டம், பாரம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.